Hello my dear students, welcome to Topper's Bench. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மிரர்ஸ் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய அதோட நியூமெரிக்கல்ஸ் அதே மாதிரி அதோட தியரிட்டிக்கல் பார்ட் டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? லென்சஸ் பேஸ் பண்ணிருக்கக்கூடியதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அது நமக்கு தெரியணும், என்ன தெரிஞ்சிருக்கணும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, யா நம்ம போலாம். பாருங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதுல போர்டு எக்ஸாம்ல இருந்து வரக்கூடிய क्वेश्चंस வந்துட்டு நீங்க கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன், அதை வச்சுட்டு நான் சொல்றேன். நீங்கள் எல்லாமே மிரர்ஸ் அதே மாதிரியே லென்சஸோட நியூமெரிக்கல்ஸ் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஆனால் யாரை விட்டுருப்பீங்க? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூமெரிக்கல்ஸ் ஈஸியானது தான். வேறு ஏதாவது 2 மார்க்குக்கு இல்லைன்னா 3 மார்க்ஸ்க்கு தான் நமக்கு வரும். சரியா? ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் இன்னைக்கு மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் அதே மாதிரியே ஸ்பெரிக்கல் லென்சஸ், ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் லென்சஸ், இது ரெண்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு போகணுன்னா நமக்கு என்னதான் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னப்பா ரிஃப்ராக்ஷன்? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது பெண்டிங் ஆஃப் லைட் இல்லையா? பெண்டிங் ஆஃப் லைட். லைட் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துல இருந்து இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துக்கு டிராவல் பண்ணும்போது லைட்டோட பாத் என்ன ஆயிரும்? அடுத்த மீடியத்தில் என்ன ஆயிரும்? நமக்கு பெண்ட் ஆகும். மேபி டுவர்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா எபவா இருக்கலாம். இதை நம்ம என்ன சொல்றோம்? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அப்போ ரிஃப்ராக்ஷன் என்னன்னு இருக்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பெண்டிங் ஆஃப் லைட். ஓகே, அது எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும்? நமக்கு தெரியும். இப்போ லைட் வந்துட்டு பாஸ் ஆகுறது நமக்கு இது மீடியம் 1ன்னு வச்சுக்கலாம், இது மீடியம் 2ன்னு நமக்கு வச்சுக்கலாம். ஓகே, மீடியம் 2. இப்போ லைட் என்ன ஆகுது? மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு வருது. மீடியம் 2க்கு வரும்போது ஒருவேளை நமக்கு ரிஃப்ராக்ட் எப்படி ஆகுது? டுவர்ட்ஸ் தி நார்மல் நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டுவர்ட்ஸ் தி நார்மல் நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னா அங்கே நமக்கு என்ன சொல்லலாம்? அது ஆப்டிக்கல் டென்சிட்டி கூட இருக்கக்கூடிய இடம். அப்படின்னா நார்மலுக்கு டுவர்ட்ஸாக வந்துச்சுன்னா அங்கே ஆப்டிக்கல் டென்சிட்டி இஸ் மோர். ஆப்டிக்கல் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு அந்த இடத்துல என்ன அர்த்தம்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கு. என்ன அதிகமாக இருக்கு? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கு. இது என்னன்னு சொல்லுவாங்க? மியூ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லைட் வந்துட்டா எப்படி நமக்கு பெண்ட் ஆகும்? அந்த மீடியத்தில் டுவர்ட்ஸாக நமக்கு பெண்ட் ஆகும். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீட் அந்த மீடியத்தில் நமக்கு என்ன ஆகும்? கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். லைட்டோட ஸ்பீட் அந்த மீடியத்தில் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஏன் டுவர்ட்ஸாக பெண்ட் ஆகுது? லைட்டோட ஸ்பீட் வந்துட்டு கம்மி ஆகுது. ரீசன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ ஒருவேளை லைட் நமக்கு எப்படி ட்ராவல் ஆகுது? இப்போ ஹியர் நம்ம கண்டிஷன் எழுதலாம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. ஓகே, அப்போ ரிஃப்ராக்ஷன் நம்ம சொல்லியாச்சு. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன தான் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம்னு இருக்கிறது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ அதே மாதிரியே நமக்கு ஒரு வேளை லைட் வந்துட்டு ட்ராவல் ஆகுறது எப்படின்னா, இப்போ இது வந்துட்டு மீடியம் 2ன்னு வச்சுக்கலாம், இது மீடியம் 1ன்னு வச்சுக்கலாம். இதே கண்டிஷன் மாதிரியே தான். இப்போ இந்த இடத்துல லைட் வந்துட்டு ரேரர் மீடியத்திலிருந்து எங்கிட்டு வருதுப்பா? டென்சர் மீடியத்துக்கு நமக்கு வருது. எங்கே வருது? டென்சர் மீடியத்துக்கு நமக்கு வருது. அப்படி வரும்போது ரேரர் மீடியத்தில் இங்கே ரேரர் டு டென்சர், இங்கே டென்சர் டு ரேரர். டென்சர்ல இருந்து எங்கப்பா? ரேரருக்கு. டென்சர் டு ரேரர். இங்க ரேரர் டு டென்சர். சரியா? ரேரர் டு டென்சர். இப்போ டென்சர் டு ரேரர் வரும்போது மேலே இருக்கிறதுக்கு ஆப்டிக்கல் டென்சிட்டி இஸ் மோர், கீழே இருக்கிறது ஆப்டிக்கல் டென்சிட்டி கம்மியாக இருக்கு. லைட் என்ன ஆகும்? நமக்கு எவே ஃப்ரம் தி நார்மல் நமக்கு போகும். அப்போ நீங்கள் ஆங்கிள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ஒரு 30 டிகிரின்னு சொல்கிறான், 45 டிகிரின்னு சொல்கிறான். இது வந்து நமக்கு என்னவா இருக்கும்? 30 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்? அங்கே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மோர்னு இருக்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். சேம் மேடம் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்? இது 30 டிகிரின்னு சொல்கிறேன், இது 45 டிகிரின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது? நமக்கு ஆங்கிள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆப்டிக்கல் டென்சிட்டி எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது? நமக்கு கம்மியாக இருக்குது. சரி, இனி முக்கியமான பார்ட். அப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் சொல்லியாச்சு, ரேர் டு டென்சர் வந்தால் எப்படி இருக்குன்னு இருக்கிற விஷயம் நம்ம சொல்லியாச்சு. அதே மாதிரி எதனால அது பெண்ட் ஆகுது டுவர்ட்ஸ் எவே? காரணம் என்னன்னா லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு மீடியத்தை பொறுத்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸ்பீடு மீடியத்தை பொறுத்து மட்டுமா சேஞ்ச் ஆகும்? அது மட்டும் கிடையாது, நமக்கு வேவ் லென்த்தை பொறுத்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும் சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா முக்கியமான ஒரு கொஸ்டின். அதோட டயக்ராம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரிஃப்ராக்ஷன் த்ரூ என்ன? glass slab. Refraction through glass slab. Refraction through glass slab. Okay, glass slab.
டயக்ராம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, நல்லா படிச்சு வைக்கணும். ஓகே, இதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப்னா, ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப்னா ஏ பி சி டி. கரெக்டாக இந்த இடத்துல ரெக்டாங்குலர் கிளாஸ் இது 90 டிகிரி, இங்கே நமக்கு எப்படி இருக்கும் 90 டிகிரியே இருக்கும். எல்லா கார்னர்ஸும் நமக்கு 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, இப்போ மேலே இருக்கிறது ஏர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கிளாஸ் ஸ்லாப் இல்லையா, அப்போ இது கிளாஸ். ஓகே, ஏர்ல இருந்து இப்போ லைட் எங்கே வருது, நமக்கு கிளாஸ்க்கு வருது. கிளாஸ்ல இருந்து திருப்பி எங்கே போகுது, நமக்கு திருப்பியும் ஏருக்கு வரும். ஓகே, அப்போ லைட் நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. எஸ், இப்படி வருது. ஓகே, இது ஏர். நான் என்ன பண்ணுறேன், நார்மல் வரைகிறேன். உங்களுக்கு எதனால் நார்மல் வரைகிறேன்னு இருக்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். எஸ், டுவர்ட்ஸ் நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். பிகாஸ் என்ன, இந்த இடத்துல என்ன அதிகமாக இருக்குது, நமக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் மோர். ஓகே, அடுத்து வந்துட்டு திருப்பி எங்கே வரும்ப்பா, நமக்கு திருப்பி நமக்கு ஏர்க்கே வருது. திருப்பி நமக்கு என்ன ஆகுது, ஏர்க்கே வருது. சரிங்களா? ஓகே, ரைட். இப்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த லைட்டு நமக்கு இந்த இன்சிடென்டான லைட் நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரு டாட்டட் லைன் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இதுதான் என்ன, நமக்கு வரக்கூடிய எமர்ஜென்ட் ரேயும் இன்சிடென்ட் ரேயும் ஒரே லைனில் தான் நமக்கு போகுது. ஓகேங்களா? அந்த லைன் எப்படி இருக்குது, நமக்கு சேம் பேரலாக தான் நமக்கு இருக்குது. பட் இந்த இடத்துல டீவியேஷன் இருக்குது. இந்த டீவியேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, என்ன சொல்கிறோம் நம்ம, லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம மிரர்ஸில் படிச்சிருக்கோம் லேட்ரல் இன்வர்ஷன், லேட்ரல் இன்வர்ஸ். அது என்ன, நமக்கு லெஃப்ட்னு இருக்கிறது ரைட்டாக இருக்கும், ரைட்னு சொல்கிறது லெஃப்டாக இருக்கும். முக்கியமான ஒரு பாயிண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளேன் மிரர்ஸில் நம்ம அதை படிச்சிருப்போம். அப்போ ஹியர் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட்ஸ் a perpendicular distance between the incident ray and emergent ray. இதான் நமக்கு இருக்கக்கூடிய எமர்ஜென்ட் ரே, இது நமக்கு இருக்கக்கூடிய இன்சிடென்ட் ரே, இது நமக்கு இருக்கக்கூடிய இன்சிடென்ட் ஆங்கிள், இது நமக்கு இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டட் ஆங்கிள், இது நமக்கு என்ன இருக்கும், செகண்ட் இன்சிடென்ட் ஆங்கிள். ஆனால் இது தீட்டா I2ன்னு சொல்கிறேன், இது I1 அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நமக்கு என்ன இருக்குது, எமர்ஜென்ட் ஆங்கிள் தீட்டா R2. சரியா, தீட்டா R2 இல்லைன்னா R2ன்னு போடுவாங்க. அப்போ இது I1 R1, I2 R2. புரியுதுங்களா? ஓகே, இந்த இடத்துல நமக்கு எது முக்கியமாக நமக்கு பார்த்துருக்கணும், இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜென்ட் ஆங்கிளும் ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி மீடியம், அதனால் ஈக்குவலாக தான் இருக்கும். R1 அண்ட் R2 ரெண்டுமே எப்படி இருக்கும், நமக்கு அது ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் நல்லா முக்கியமாக கவனிக்கணும். ஓகே, ரைட். பேரில் தான் வரைஞ்சிருக்கும். என்ன தான் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், என்ன தான் ரிஃப்ராக்ஷன், லைட் வந்துட்டு ரேர் டு டென்சர் வந்தால் என்ன, டென்சர் டு ரேர் வந்தால் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போது நமக்கு நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல லைட் வந்துட்டு நமக்கு எதனால் நமக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் டியூ டு ஆப்டிக்கல் டென்சிட்டி மாஸ் டென்சிட்டி ரெண்டு மாற்றம் இருக்கும். ஆப்டிக்கல் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறது லைட் பாஸ் ஆகிறது வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது. மாஸ் டென்சிட்டின்னு சொன்ன என்ன, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ரெண்டுமே வேறுப்பா. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு என்ன தெரியும், அந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான டேபிள் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? வாட்டருக்கு என்ன, ஏருக்கு என்ன, அதே மாதிரி கெரோசினுக்கு என்ன, டர்பெண்டினுக்கு என்ன, ஒவ்வொன்றுக்கு வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மீடியத்துக்கும். அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அதிகமாக இருக்கும், டைமண்டுக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோ, 2.42. அப்போ நமக்கு ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன மீனிங், அந்த இடத்துல லைட் பாஸ் ஆகக்கூடிய அதோட ஸ்பீட் கம்மியாக இருக்குது, அதுதான் மீனிங். அப்போ ரீஃப்ராக்ட்னஸ் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம், அந்த இடத்துல லைட் பாஸ் ஆகக்கூடிய ஸ்பீட் வந்துட்டு எப்படி இருக்குது, நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கோம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு என்ன, கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, ரைட். ஓகே, தென் இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன் த்ரூ கிளாஸ் ஸ்லாப் நம்ம சொல்லியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n or mu. ஓகே, முக்கியமானது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n or mu. என்னதான் நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது n, இட் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் த டூ வெலாசிட்டிஸ். என்ன ரேஷியோ பிட்வீன் த டூ வெலாசிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன வெலாசிட்டிஸ், இப்போ பாருங்க, velocity of light in air to velocity of light in medium, that is the refractive index of the medium. அப்போ here இந்த refractive index வெலாசிட்டியோட ரேஷியோ எடுத்தீங்கன்னா இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு, அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். என்னப்பா,
absolute refractive index, absolute refractive index. Okay, absolute refractive index n is equal to c by v. c அப்படினு சொல்றது என்ன? velocity of light in air, velocity of light in air. maximum speed எப்படி இருக்கும்? airல இருக்கும் இல்ல vacuumல நமக்கு இருக்கும். vacuumல நமக்கு அதிகமா இருக்கும். எவ்வளவுப்பா? vacuumல எவ்வளவு velocity of light? velocity of light in vacuum, vacuum என்னவா இருக்கு? 3 into 10 power 8 meter per second. படிச்சு வச்சிருக்கோம். 3 into 10 power 8 meter per second. ஓகே, வேக்யூம்ல நமக்கு என்னென்ன இருக்கிறது நமக்கு புரிஞ்சாச்சு. ஓகே, இது என்ன velocity of light in medium, அது என்ன மீடியமா வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க refract index of glass நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ velocity of light in air to refractive index, sorry velocity of light in glass. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி refract index of the first medium நீங்க போடுறீங்க. அப்போ velocity of light in air to velocity of light in first medium. புரியுதா? புரிஞ்சா? இதுதான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இது நம்ம என்ன சொல்கிறோம்? அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரைட், சரி. இனி என்ன நமக்கு இனி ரீஃப்ராக்டிவ்ஸ் வேறு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் நமக்கு இருக்குது. அந்த ரிலேஷன் நமக்கு எதில் வருதுன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன? தேர் ஆர் 2 லாஸ், 2 லாஸ் இருக்குது. என்ன ஒரு லா அப்படின்னு சொல்கிறது நம்ம பிளேன் மிரரில் ரிஃப்ளெக்ஷனில் படிச்சிருக்கக்கூடிய அதே லா தான். என்ன? இன்சிடென்ட் ரே, அதில் ரிஃப்ளெக்டட் ரேன்னு சொல்லியிருப்பீங்க, இதில் ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல் ஆல் லை இன் அ சேம் பிளேன். ஓகேங்களா? ஆல் லை இன் அ சேம் பிளேன். ரெண்டாவதாக நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா? ரெண்டாவதாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா நெக்ஸ்ட் ரேஷியோ பிட்வீன் தி, பாருங்க, ரேஷியோ பிட்வீன் தி sin of angle of incidence to sin of angle of refraction, that is equal to constant. Constant. Okay, தெரியல இங்கே எழுதுறேன். என்ன நம்ம சொல்றோம்? sin of ratio between the sin of angle of incidence to sin of angle of refraction is equal to constant. அந்த constant என்ன? That constant is nothing but என்னப்பா? refractive index. refractive index. என்ன refractive index? refractive index of 2 with respect to 1, very important. Sin I by sin R equal to n to 1. n to 1 நியூமரிக்கல்ஸ் இருக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? n to 1 நல்லா கவனமா இருக்கணும். நீங்க n12 னு சொல்லக்கூடாது. அப்படினா என்ன அர்த்தம் நமக்கு? n to 1 னா n to 1 னா என்ன அர்த்தம் சொல்றேன். என்னதான் n to 1, அதே மாதிரி n12. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட் ரேஸ் நமக்கு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு நமக்கு பாஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மீடியத்திலிருந்து செகண்ட் மீடியத்துக்கு நமக்கு பாஸ் ஆகுது. பாருங்க, இஃப் த லைட் ரே பாசஸ் ஃப்ரம் மீடியம் 1 டு மீடியம் 2, மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு. ஓகே, இது நமக்கு இன்சிடென்ட் ரே, இது நமக்கு ரிஃப்ராக்டட் ரே. இது இன்சிடென்ட் ரே, இது நமக்கு இருக்கக்கூடிய refracted ray. என்ன ரே? refracted ray. Okay, if the light is traveling from one medium 1 to medium 2 அப்படினா நம்ம இது என்ன? இது ஆங்கிள் பா. இது என்ன ஆங்கிள்? இது இன்சிடென்ட் ஆங்கிளா? θ i அப்படினு சொல்றேன். இது refracted ஆங்கிளா? θ r னு சொல்றேன். என்ன? sin i by sin r. sin θ i divided by sin θ r, that is equal to என்ன வரும் நமக்கு? n21. n21 அப்படினா என்ன? n2 by n1. refractive index of 2 with respect to 1. என்ன meaning? refractive index of 2 with respect to 1. 2 with respect to 1. அப்படினா absolute refractive index of 2 with respect to absolute refractive index of 1. யார் ரெண்டாவதா எழுதுறான்? யார் ரெண்டாவதா நீங்க எழுதுறீங்க? அவனை வந்து நீங்க லாஸ்ட்ல போடணும். refractive index of 2 with respect to 1. refractive index of 2 with respect to 1. இல்ல அந்த டென்சர் ஃபார்முலா எழுதுவாங்க n21 இப்படி எழுதுவாங்க. refractive index of 2 with respect to 1. இல்லனா இப்படி எழுதுவாங்க. என்ன? n21. ரைட்ல 2 லெஃப்ட்ல 1 இப்படி எழுதுவாங்க. ஓகேங்களா? அப்போ refractive index of 2 with respect to 1 அப்படினா என்ன அர்த்தம்? light is traveling from medium 1 to medium 2. light is traveling medium 1 to medium 2. But if the light is traveling from medium 2 to medium 1 na,
medium 2 to medium 1 னா எப்படி எழுதுவோம் n12 ஓகே ஹியர் லைட் எப்படி டிராவல் ஆகுது மீடியம் 1 ல இருந்து மீடியம் 2 க்கு டிராவல் ஆகுது n21 n2 by n1 ஒருவேளை 2 ல இருந்து 1 க்கு போகுதுன்னா 2 ல இருந்து 1 க்கு போகுதுன்னா n21 அப்படினு சொல்றது ஓகே n21 அப்படினு சொல்றது இப்ப 2 to 1 இருந்துச்சுனா நாம எப்படி சொல்லுவோம் n12 புரியுதா n1 ஓகே ரைட் சரி இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூமெரிக்கல்ஸ் நமக்கு பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இந்த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம் அப்சல்யூட் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸோட ரிலேஷன் நம்ம சொன்னோம் c by v அப்படினு சொன்னோம் அப்சல்யூட் ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்னப்பா c by v velocity of light in air to velocity of light in medium அப்படிங்க இருக்குறத நம்ம சொல்லிருந்தோம் சரி இப்போ நமக்கு இந்த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சொன்னோம் இல்லையா அது வெலாசிட்டி ரேஷியோல எழுத முடியுமான்னு கேட்டா எஸ் எழுத முடியும் பாருங்க என்ன if the light is traveling from medium 1 to medium 2 அப்படினு சொல்றது என்ன sin I by sin r equal to n21 இல்லையா n21 இல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அது n21 அப்படினு சொல்றது என்னப்பா n2 by n1 கரெக்ட்டா n2 by n1 ஓகே ரைட் இப்போ பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் சொல்ல போறது என்னன்னா n21 அப்படினு சொல்றது என்ன n2 by n1 அப்படி நம்ம சொல்லியாச்சு இப்போ நம்ம பாருங்க if the light is traveling from 2 to 1 னா என்ன சொன்னோம் 2 to 1 னா n1 by n2 இது velocity ரிலேஷன்ல எப்படி எழுதுறது அப்படினு இருக்குறத அப்ப நான் சொல்றேன் ஒன்னு தெரிஞ்சா மீதி இருக்குறது நீங்க எழுதுவீங்க velocity ரிலேஷன்ல எப்படி எழுதுறது பாருங்க இப்போ n2 by n1 இல்லையா இது என்ன absolute refractance of 2 absolute refractance of 2 னு சொல்றது நமக்கு எப்படி எழுதலாம் அங்க c by v படிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கு இருந்துச்சுனா c by v1 செகண்ட் மீடியத்துக்கு இருந்துச்சுனா c by v2 அதே மாதிரி எழுதுறோம் இது refractance of the second medium c by v2 divided by n1 அப்படி சொல்றதானே c by v1 c யும் c யும் கேன்சல் ஆச்சுனா n2 by n1 அப்படி சொல்றது என்ன n2 by n1 சொல்றது என்னப்பா n2 by n1 அப்படி சொல்றது v1 by v2 n2 by n1 அப்படி சொல்றது என்னப்பா v1 by v2 ஓகே ரைட் சரி அப்போ velocity ரிலேஷன்ல உங்களுக்கு சொல்லலாம் n2 by n1 அப்படி சொல்றது v1 by v2 ஓகே நமக்கு ஒரு क्वेश्चन பாருங்க क्वेश्चन நமக்கு பார்க்கலாம் என்ன क्वेश्चन வந்து சொல்றாங்க இப்போ பேசிக்கான ஒரு क्वेश्चन தான் velocity of light in air நமக்கு தெரியும் velocity of light in glass என்ன what is the velocity of light in glass if the refractive index of glass is 1.5 refractive index யூனிட் இருக்குமா இருக்காது ஏன்னா மேலேயும் கீழேயும் velocity அதனால யூனிட் இருக்காது if the refractive index of the glass is 1.5 அப்படினா velocity of light in glass என்ன velocity of light in glass என்ன நமக்கு தெரியும் mu g refractive index of glass or ng equal to c by vg c யோட வேல்யூ என்னடா c என்ன சொல்றது 3 into 10 power 8 meter per second divided by vg என்ன சொல்லிருக்கான் vg தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப நம்ம vg இங்க வச்சிட்டு mu g அங்க கொண்டு போயிரலாம் கீழ mu g வந்துரும் என்ன வரும்பா 3 into 10 power 8 meter per second divided by mu g அப்படினு சொல்றது என்ன கொடுத்திருக்கான் 1.5 கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்குதுப்பா you are getting 2 into 10 power 8 meter per second that is velocity of light in glass okay velocity of light in glass ஓகே அப்ப அது புரிஞ்சாச்சு இதே மாதிரி உங்களுக்கு எது கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் என்ன ஃபார்முலா mu g or n equal to c by v இந்த ஃபார்முலா வச்சு நீங்க போட்டுறீங்க இப்போ நமக்கு அடுத்ததாக என்ன சொல்றானா நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் எப்படி கொடுக்கறான் பாருங்க நெக்ஸ்ட் கொடுக்கிறது என்னன்னா என்ன சொல்றான் எஸ் இப்போ நமக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் equal to என்ன சொல்றான் ஒரு 45 டிகிரி அப்படினு சொல்றான் இல்லனா 30 டிகிரி ஓகேங்களா 30 டிகிரி அப்படினு சொல்றான் இன்சிடென்ட் ஆங்கிள் 30 டிகிரி ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அப்படினு சொல்றது 45 டிகிரி ரிஃப்ராக்டட் ஆங்கிள்னு சொல்றது 45 டிகிரி உங்கள்ட்ட கண்டுபிடிக்க சொல்றது என்னன்னா refractive index of 2 with respect to 1 and refractive index of 1 with respect to 2 ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்
எப்படி வந்து நம்ம கண்டுபிடிப்போம் refractive index of 2 with respect to 1 சொல்றது n2 by n1 என்ன வருது நமக்கு n2 by n1 ஆனா இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது because இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்கான் ஆங்கிள் தான் நமக்கு கொடுத்திருக்கான் அப்ப n21 அப்படினு சொல்றது என்ன sin I by sin R equal to n21 கரெக்ட்டா sin I by sin R equal to n21 sin I என்ன சொல்லிருக்கான் 30 டிகிரி ஓகே sin I னு சொல்றது sin 30 டிகிரி divided by sin R னு சொல்றது 45 டிகிரி sin 45 டிகிரி ஓகேங்களா sin 45 டிகிரி equal to n21 sin 30 டிகிரி னு சொல்றது என்ன 30 னா 1/2 இல்லையா 1/2 divided by sin 45 டிகிரிக்கு 1/√2 that is equal to n21 இல்லனா இந்த √2 இதுல √2 times cancel ஆகும் n21 equal to நமக்கு என்ன சொல்லலாம் 1/√2 ஓகே 1/√2 ஓகே n12 எப்படி எழுதலாம் n12 that is equal to 1/n21 னும் எழுதலாம் புரியுதுங்களா 1/n21 னு போடலாம் இல்ல நீங்க டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் மேல sin 45 வரும் கீழ sin 30 வரும் ஓகேங்களா உங்களுக்கு அது ரீசன் தெரியும் என்னன்னா because n21 சொல்றது n2/n1 ஓகே n2/n1 n12 னு சொல்றது என்ன n1/n2 ஓகே அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன 1/n21 அப்படினு சொல்றது நம்ம போடிங்கனா என்ன வரும் n12 that is equal to 1/√2 1/√2 சொல்றது √2 தான் அங்க இருக்கக்கூடிய refractive index புரியுதுங்களா புரிஞ்சா எஸ் ஓகே ரைட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் இப்போ refractive index இது நம்ம சொல்லியாச்சு இப்போ refractive indexலயே நமக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன இனி ஒரு டைப் refractive index of 1 with respect to 2 பேஸ் பண்ணிட்டு क्वेश्चन வரதா இருந்தா எப்படி சொல்றது ஓகே இப்போ நமக்கு சொல்றேன் பாருங்க refractive index of glass with respect to water is equal to எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக glass with respect to water அப்படினு சொல்றது என்ன சொல்றாங்க 4/3 அப்படினு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் for an example क्वेश्चन இதே மாதிரி தான் இருக்கும் இல்லனா a/b ன்னு வெச்சுக்கலாம் a/b சரி 4/3 நியூமெரிக்கல்ஸ் நம்பர்லயே இருக்கட்டும் a/b so 4/3 ஓகே அதே மாதிரியே refractive index of water with respect to எது சொல்லலாம் diamond ஓகே water with respect to diamond அப்படினு சொல்றது நமக்கு என்ன சொல்றானா 3/5 எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எக்ஸாக்ட் வேல்யூஸ் இருக்கும் நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா refractive index of glass with respect to diamond என்ன அப்படியே இருந்துச்சுன்னா refractive index of glass with respect to diamond என்ன glass with respect to diamond என்ன இது எப்படி உங்களுக்கு போடலாம் ஈஸியான ஒண்ணு தானே refractive index of glass with respect to water என்ன ngw அப்படினு சொல்றது ng/nw இல்லையா ng/nw னு சொல்றது 4/3 இந்த இடத்துல ngw கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் சாரி ngd glass with respect to diamond ன்னு கேக்குறான் அப்ப நமக்கு என்ன that is ng/nd என்னன்னு தான் கேக்குறான் ng/nd ஓகே ng/nd இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய தடவை வந்திருக்கு ng/nd என்ன அப்ப ng/nd அப்படினு சொல்றது பாருங்க நமக்கு ngw கொடுத்திருக்கான் அதே மாதிரி nwd யும் கொடுத்திருக்கான் nwd அப்படினு சொல்றது என்ன nd/nw nd/nw எவ்வளவுப்பா 3/5 உனக்கு தேவை இருக்கிறது என்ன ng/nd என்ன பண்ணலாம் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ng/nd கிடைக்குமா ng/nd ng/nd that is equal to ng/nw into nw/nd ஓகே அப்ப nw கேன்சல் ஆகும்போது ng/nd தான கிடைக்குது அப்படினா உங்களுக்கு என்ன 4/3 cross 3/5 கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 4/5 என்ன கிடைக்குது உங்களுக்கு 4/5 ஓகே எக்ஸாம்பிளுக்காக போட்டேன் இதுல கரெக்ட்டான அந்த நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டியது தான் கொடுத்திருக்கேன் சரிங்களா அது ஒவ்வொருத்தோட refractive index பார்த்துட்டு தான்
இந்த NG என்ன NW என்ன இருக்கிறது கொஸ்டினில் கொடுப்பான். ஓகே புரிஞ்சா? இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 4/5. இது ஒரு மெத்தட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சா? இந்த ரீஃப்ராக்ட் இன்ஜஸ் பேஸ் பண்ணிட்டு இப்படி தான் நமக்கு நியூமரிக்கல்ஸ் வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்குறான். இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு NGக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது, நமக்கு 4 கிடைக்குது, NDக்கு நமக்கு 5 கிடைக்குது. இதை வச்சுட்டு நமக்கு என்ன சொல்லலாம், அதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் நமக்கு வந்துட்டு சொல்ல முடியும். எப்படி சார் வெலாசிட்டி சொல்கிறது? நமக்கு என்ன தெரியும், NG அப்படின்னு சொல்கிறது, ND அப்படின்னு சொல்கிறது. NGன்னு சொல்கிறது 4ம் NDன்னு சொல்கிறது 5மா இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா என்ன, NG that is equal to C/VG, right? NG தெரிஞ்சு இல்லையா? இப்போ VG ஒன்று கண்டுபிடிச்சிடலாம் இல்லையாப்பா? எஸ். சியோட வேல்யூ என்ன, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். சிமிலர்லி ND உனக்கு வேணுமா, இங்கே வந்துட்டு 5 கொடுத்துருக்கான். ஆக்சுவலி நமக்கு என்ன கிடைக்கும், ND வந்துட்டு 2.42 தான் நமக்கு வரும். எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். 5 கொடுத்துருக்கான். அப்போ 5 இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய VD என்னவா இருக்கும், ND = C/VD. ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. 3 × 10⁸ டிவைடட் பை NG என்ன கொடுத்துருக்கான், 5 போட்டிங்கன்னா ஆன்சர். புரியுதுங்களா? புரிஞ்சா? ஓகே, எஸ். இதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல். இனி உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய நிறைய நியூமரிக்கல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பார்க்க போகிறோம், நம்ம லென்சஸ் பேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னதான் லென்சஸ்? ஸ்பெரிக்கல் லென்சஸ் அப்படின்னு சொல்கிறது எதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்? இப்போ நமக்கு ரிஃப்ராக்ஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரிஃப்ராக்ஷனுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்ன, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு காயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுது, அந்த காயின் ரைஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, கண்ணில் தெரியுது, நீங்கள் சைடில் இருந்து பார்க்கும்போது. அது ரிஃப்ராக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி பென்சிலை வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணும்போது அப்படி என்ன இருக்கும், அது சைடில் வந்து நவுந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், 2 பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியில் இருக்கிறது ஒரு பீஸு, வெளியில் இருக்கிற ஏரில் இருக்கிறது வேறு பீஸ், அப்படியே தெரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கும் காரணம் என்ன, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்ஷன் தான் காரணம். ஓகேங்களா? புரியுதா? எஸ். அப்படி தான் நமக்கு இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன, ஸ்பெரிக்கல் லென்சஸ். ஓகே, ஸ்பெரிக்கல் லென்சஸ். அப்போ ஸ்பெரிக்கல் லென்சஸில் நமக்கு என்ன நடக்குதுப்பா, ரிஃப்ராக்ஷன் தான் நமக்கு நடக்குது இல்லையா? ஸ்பெரிக்கல் லென்சஸில் நமக்கு என்ன நடக்குது, ரிஃப்ராக்ஷன் தான் நடக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. கான்கேவ் லென்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, பிளானோ கான்கேவ் லென்ஸ் இருக்குது, பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. ஒரு 6 வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல 2 லென்சஸ் தான் படிக்கிறோம். என்னெல்லாம், டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ், டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். அதே மாதிரியே டபுள் கான்கேவ் லென்ஸ், டபுள் கான்கேவ் லென்ஸ். நல்ல கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல ரெண்டுமே மோரோவர் சிமிலராக இருக்கும். மிரரும் இது நமக்கு எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். நீங்கள் கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சுன்னா கான்கேவ் மிரர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரியே கான்கேவ் லென்ஸை பற்றி படிக்கிறதா இருந்துச்சுன்னா உனக்கு கான்வெக்ஸ் மிரரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுக்கும் இருக்கக்கூடிய ரே டயக்ராம் சேம் அதே மாதிரியே தான், ஆனால் சைடு மாறும். இந்த இடத்துல ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்டில் வந்திருக்கும், இந்த இடத்துல ரியல் அண்ட் இன்வெர்டட்னு சொல்லுறது ரைட்டில் வந்திருக்கும். அப்படியே சேமாக இருக்கும். அங்கே சியில் வச்சா சியில் வரும், இங்கே 2Fல வச்சா 2Fல வரும். எதில், கான்கேவில் மிரரில், இந்த இடத்துல கான்வெக்ஸ் லென்ஸில். மோரோவர் சேமாக தான் இருக்கும். ஓகே, ரைட். சரி, நான் அந்த இடத்துல நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். என்னெல்லாம் டேர்ம்ஸு, ஆப்டிக்கல் சென்டர்னா என்ன, அதே மாதிரி என்ன ஃபோக்கஸ்னா என்ன, இதெல்லாம் நமக்கு என்ன இருக்கும், 2 த ஃபோக்கல் லென்ஸ். எத்தனை ஃபோக்கஸ் இருக்கும் நமக்கு இந்த இடத்துல, ஒரு லென்ஸுக்கு எத்தனை ஃபோக்கஸ் இருக்கும், 2 ஃபோக்கஸுகள் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அது 2 ஆப்போசிட் சைடில் எந்த இடத்துல லைட்டு வருதோ அதுக்கு அதர் சைடில் நமக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ் லென்ஸ். லைட்டு வரக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சேம் சைடுலேயே நமக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு என்ன, கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். சரியா? ஓகே, ரைட். கான்வெக்ஸ் லென்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இதை பற்றி இருக்க டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியே கான்கேவ் லென்ஸ்னால் நமக்கு தெரியும். ஓகே, இதில் திக்கர் இந்த மிடில், தின்னர் இந்த எட்ஜஸ், இதில் தின்னர் இந்த மிடில், திக்கர் இந்த எட்ஜஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு கிளாஸ், இப்படி கிளாஸ் லேப் மாதிரி கூட ரெக்டாங்குலர் கிளாஸ், ரெக்டாங்குலர் கிளாஸ் ப்ரிசம், அதே மாதிரியே 2 ப்ரிசம். ஓகே, சேர்ந்தது தான் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு 2 இன்வெர்டட் ப்ரிசம்,
ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிசம் சேர்ந்தது தான் கான்கேவ் லென்ஸ். சரிங்களா? இது தின்னர் இன் தி மிடில், இது வந்துட்டு எப்படி இருக்கு நமக்கு திக்கர் இன் தி எட்ஜஸ். இது கான்வெக்ஸ், இது கான்கேவ். சரியாப்பா? ஓகே, இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸ் முன்னாடி படித்த அதே மாதிரி தான் சேமாக தான் இருக்கும். இதில் போலுக்கு பதிலாக ஆப்டிக்கல் சென்டர்னு வரும். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பதிலாக நம்ம 2F அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ ரூல்ஸ் நான் அப்படி சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போ நான் கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறது திக்கர் இன் தி மிடில், தின்னர் இன் தி எட்ஜஸ். லென்ஸோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகும். லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ். லைட் ரேஸ் பேரலாக வருதுன்னா 2 ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா? எஸ், இது F1 2F1 இது F2 2F2. லைட் ரேஸ் எப்படி போகும் நமக்கு? ஃபோக்கஸ் வழியாக நமக்கு போயிடும். எப்படி போயிடும் நமக்கு? ஃபோக்கஸ் வழியாக நமக்கு போயிடும். அடுத்து பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, ரெண்டாவது நம்ம சொல்ல போகிற ரூல் என்ன? கான்வெக்ஸ் லென்ஸு திக்கர் இன் தி மிடில், தின்னர் இன் தி எட்ஜஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ் F1 2F1 F2 2F2, ரைட்? 2F2. பாருங்கள், இப்போ லைட் ரேஸ் நமக்கு எப்படி வருது? நமக்கு டுவோர்ட்ஸ் தி ஃபோக்கஸ்க்கு நமக்கு வருது. ஓகேங்களா? டுவோர்ட்ஸ் தி ஃபோக்கஸ்க்கு பார்த்து வருது. ஃபோக்கஸை பார்த்து வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பேரலாக போகும். எப்படி போகும்? நமக்கு பேரலாக போகும். ஓகே, பேரலாக டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம 12th படிப்போம். 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் இருக்குது. அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும், அடுத்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸும் நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அப்படி தான் டுவோர்ட்ஸ் நமக்கு வரும். ஓகே, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிச்ச போதும். எக்ஸாமுக்கு நீங்கள் லென்சஸ் வரையும்போது திக்காக வரையாதீங்க, தின்னாக வரையுங்க. ஏன்னா லென்ஸ் வந்துட்டு நீங்கள் திக்காக வரையும் பொழுது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் லென்ஸில் ரேஸ் வரைகிறீங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரேஸ் நீங்கள் வரைகிறீங்க. அப்போது இந்த சர்ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நார்மல் போடுவீங்க. ஓகே, இந்த சர்ஃபேஸ்க்கு கரெக்டாக இதோட வெயிட் எதனால் திக்காக வரையக்கூடாதுன்னு இருக்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு 2 இருக்குது. இது ஒரு லென்ஸு, இன்னும் ஒரு லென்ஸ். ஓகேங்களா? அப்போது இந்த 2 இது சேர்ந்தது தான், இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் சேர்ந்தது தான் நமக்கு இருக்கக்கூடிய என்னப்பா லென்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட் ரேஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது ஃபோக்கஸ் F. இந்த இடத்துல இது சென்டர், இது ஃபோக்கஸ் F. ஓகே, பாருங்கள், லைட் ரேஸ் நமக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வரக்கூடிய லைட் ரேஸ் நமக்கு எப்படி ஆகும்? நம்ம நார்மல் வரையணும், அப்போ தான் நமக்கு தெரியும். பேரலாக வருது, நம்ம நார்மல் வரைஞ்சி பார்ப்போம். அப்படியே இங்கிட்டு நார்மல் வரையும் போது உங்களுக்கு தெரியுது டுவோர்ட்ஸாக வருது. ஓகே, எப்படி வரும்? நமக்கு ஆக்சுவலி டுவோர்ட்ஸாக வந்துடும். அந்த நார்மலுக்கு நமக்கு எப்படி வரும்? டுவோர்ட்ஸாக வருது. எஸ், டுவோர்ட்ஸாக வரும். அப்புறம் இந்த சர்ஃபேஸ்க்கு இதுக்கு நீங்கள் அதே மாதிரி நார்மல் வரைவீங்க. இதுக்கு வந்து நம்ம டுவோர்ட்ஸாக வரும்போது இப்படி வந்துடும். இப்படி தான் ஆக்சுவலி வரும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே ஒரு என்ன நடக்குது? நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இப்போ டோட்டலாக எத்தனை ரிஃப்ராக்ஷன் தான்? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிஃப்ராக்ஷன், டோட்டலாக 2 ரிஃப்ராக்ஷன் இருக்கும். டீட்டெயிலாக நம்ம 12th படிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும் பார்த்தோங்க, தின்னா வரீங்க. ஓகே, ரைட். பேரலாக போனால் நமக்கு எப்படி இருக்கும்? சாரி, டுவார்ட்ஸ் ஃபோக்கஸ் வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? பேரலாக போகும். ஒரு வேளை லைட் நமக்கு எப்படி வருது? இங்கிட்டு வருது. எஸ், வேறு இதில் வச்சு நான் காட்டுறேன். டுவார்ட்ஸ் தி ஃபோக்கஸ்க்கு நமக்கு இந்த சைடில் இருந்து வருது. ஓகே, எஸ், டுவார்ட்ஸ் தி ஃபோக்கஸ்க்கு நமக்கு வருது. அப்போ எப்படி போகும்? நமக்கு தெரியும், பேரலாக போகும். எந்த சைடுக்கு போட்டாலும் உங்களுக்கு போட தெரியும். சரிங்களா? ஓகே, ரைட். சரி, இதே மாதிரி எல்லா ரூல்ஸுமே நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக நமக்கு போச்சுன்னா அது ஆக்சுவலி வந்து நமக்கு என்ன இருக்குது? உங்களோட 2 சைடில் இருக்கக்கூடிய சென்டர் வழியாக க்ராஸ் ஆகிறதுனால இட் இஸ் நார்மல். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்காது? எந்த டீவியேஷனுமே இருக்காது, ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஓகே, எந்த டீவியேஷனும் இருக்காது. நமக்கு எப்படி போகும்ப்பா? ஸ்ட்ரைட்டாக போகும். அது நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா இப்படி பாஸ் ஆகும். புரிஞ்சா? இதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ். இதே மாதிரி கான்கேவ் லென்ஸில் உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ரூல் அப்படின்னு சொல்கிறது நமக்கு இதான் நமக்கு இருக்கக்கூடிய கான்கேவ் லென்ஸ், தின்னர் இன் த மிடில். ஓகே, லைட் ரேஸ் நமக்கு எப்படி வருது? பேரலாக வந்துச்சுன்னா இங்கே ஃபோக்கஸ் F, திஸ் இஸ் 2F, இங்கே F, இது நமக்கு 2F. லைட் ரேஸ் நமக்கு எப்படி போகும்? எஸ், டுவோர்ட்ஸ் தி ஃபோக்கஸ், எவே ஃப்ரம் தி ஃபோக்கஸில் டைவர்ஜ் ஆகும்.
ஓகே, away from the focus நமக்கு டைவர்ஜ் ஆகும். அதனால் இதை நம்ம டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ரைட். சரி, இப்போது நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி நமக்கு என்ன, இதான் நமக்கு கூட இன்னொரு டைப் லென்ஸு, அதே லென்ஸில் இது அதோட ஆப்டிக்கல் சென்டர். ஓகே, ஃபோக்கஸ் 2f, ஃபோக்கஸ் 2f. இப்போ லைட் ரேஸ் நமக்கு எப்படி வருது, இந்த இடத்துல நமக்கு டுவர்ட்ஸ் தி ஃபோக்கஸ் வந்துச்சு. இப்போ நமக்கு இப்படி 2 விதமாக உங்களுக்கு வரையலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்படியும் வரையலாம். நான் இப்போ வந்துட்டு மேலே மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. எஸ், ஃபோக்கஸ்க்கு வருது. ஓகே, டுவர்ட்ஸ் தி ஃபோக்கஸ் உங்களுக்கு வருது. டுவர்ட்ஸ் தி ஃபோக்கஸ் வந்துச்சுன்னா டைவர்ஜ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வரையக்கூடாது. எப்படி இருக்கும் நமக்கு, இட் வில் கோஸ் எப்படி இருக்கும் நமக்கு, பேரலாக போயிடும். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு நமக்கு எப்படி இருக்கும், பேரலாக போகும். ஓகே ரைட். அடுத்ததாக நமக்கு என்னடா இருக்குது, நெக்ஸ்ட் ஒன் என்ன, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது. ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகாது, எதுவுமே இருக்காது, நமக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு பாஸ் ஆகிடும். புரிஞ்சா, ஸ்ட்ரைட்டாக நமக்கு பாஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இதான் நமக்கு இருக்கக்கூடிய என்ன அந்த ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஏன்னா உங்களுக்கு ரூல்ஸ்லேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. 1 மார்க்லலாம் கேட்கலாம். சரியா? ஓகே ஃபைன். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதோட ரே டயக்ராம்ஸ். நான் திருப்பி போடணும் இல்லை, ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி மட்டும் காட்டுறேன். மீதி இருக்கிறது நீங்களே வரீங்க. ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணிட்டு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக நான் சொல்ல போகிறது கிடையாது. மீதி இருக்கிறது நீங்கள் வரைஞ்சிடணும். சரியா? ஓகே ரைட். பாருங்கள், இப்போது நம்ம வந்துட்டு கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு சிமிலராக இருக்கும்னு நம்ம சொன்னோம், கான்வெக்ஸ் மிரருக்கு வந்துட்டு சிமிலராக இருக்கும்னு சொன்னோம். கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு சிமிலராக இருக்கும், கான்வெக்ஸ் மிரருக்கு வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். சரியா? இங்கே ப்ளூ மார்க்கர் இங்கே. எஸ், பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நான் ஒரு 2 ரே டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். மீதி இருக்கிறது நீங்கள் தான் வரையணும். எஸ், இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது கான்கேவ் மிரர் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுக்கிறேன். சரியா? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நான் எங்கே வைக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபினிட்டியில் வைக்கிறேன். சரிங்களா? இன்ஃபினிட்டியில் வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கான்கேவ் மிரரில் நீங்கள் இன்ஃபினிட்டியில் வச்சா அது மாதிரி லென்ஸ்லையும் இன்ஃபினிட்டி. 2 ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சைடு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். லெஃப்ட்டில் வேறு அங்கே ரைட்டில் வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கான்கேவ் மிரர் இல்லையா, கான்கேவ் மிரர், அப்பர்ச்சர் MN, போல் இதான், ஃபோக்கஸ் இதான், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதான். இப்போ லைட் ரேஸ் நமக்கு என்ன இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பேரலாக வரும்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பேரலாக வரும்போது எப்படி போகும், நமக்கு டுவர்ட்ஸ் தி ஃபோக்கஸ் உங்களுக்கு பார்த்தோம். எல்லாமே கன்வர்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து. இதே மாதிரி லென்ஸோட கேஸ் நீங்கள் எடுக்கும்போது கான்வெக்ஸ் லென்ஸ், thinner in the middle, thicker in the edges, thicker in the middle, thinner in the edges, optical center F, 2F, F1, 2F1, F2, 2F2. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா லைட் ரேஸ் உங்களுக்கு என்ன ஆகும், பேரலாக வரும். பேரலாக வந்துச்சுன்னா எப்படி வரும், நமக்கு டுவர்ட்ஸ் தி ஃபோக்கஸ் தானே. எஸ், வந்துச்சா? இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ நீங்கள் சியில் வைக்கிறீங்க, இல்லைனா பியாண்ட் சி. இதில் நமக்கு தெரியும் பியாண்ட் சி. ஒன்று படிச்சிங்கன்னா உங்களுக்கு மற்றது ஈஸியாக இருக்கும். போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். பியாண்ட் சியில் வச்சா லைட் ரேஸ் பேரலாக போகுது, ஃபோக்கஸ் வழியாக வரும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக நமக்கு வருது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக உங்களுக்கு வரும்போது சேமான லைனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல இமேஜ் எங்கே கிடைக்கிது, நமக்கு பிட்வீன் சி அண்ட் எஃப். பியாண்டில் வச்சு பிட்வீன் சி அண்ட் எஃப். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேயும். நெக்ஸ்ட் என்ன வருது, தின்னா வரையணும். கான்வெக்ஸ் லென்ஸ் பாருப்பா. இப்போ நமக்கு இதில் என்ன வருது, ஃபோக்கஸ் F, 2F, ஆப்டிக்கல் சென்டர், அப்பர்ச்சர் MN, ஃபோக்கஸ் F1, இது F1, 2F1, F2, 2F2. பியாண்ட் சியில் வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், பியாண்ட் சி, பிட்வீன் சி அண்ட் எஃபா, பிட்வீன் எஃப் அண்ட் 2F. இங்கே என்ன வரும், நமக்கு பிட்வீன் எஃப் அண்ட் 2F. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பேரலாக வருது, ஃபோக்கஸ் வழி நமக்கு போகுது, அடுத்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது. எஸ், வந்துச்சா? அதே தான், ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் இங்கே பேப்பர் வச்சா பேப்பர் வந்து நமக்கு எரியுது. இந்த இடத்துல பேப்பர் இங்கே வச்சா லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு எரியுது. புரியுதுங்களா? அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும்,
இதோட டைரக்ட் இன்வர்ஷன் தான் அதுவும். லெஃப்ட்டில் வரும்போது அது ரைட்டில் வந்துடும். சரியாப்பா? அவ்வளோதான். இது நமக்கு சீலை வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். சீலை வச்சா சீலே நமக்கு வரும் இல்லையா? சீலை வச்சா நமக்கு என்ன வரும்? சீலே வரும்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பர்ச்சர் எம்என், இது போல், இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சீலை வச்சா நமக்கு எங்கே வரும்? சீலே தான் நமக்கு வரும். ஓகே, சீலை வச்சா நமக்கு எங்கே வரும்? சீலே தான் வரும். ஏன் இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். ஆப்டிக்கல் சென்டர், இது ஃபோக்கஸ் F1, 2F1, F2, 2F2. இங்கே வைக்கிறீங்க. லைட் ரேஸ் பேரலாக போகுது. பேரலாக போச்சுன்னா எப்படி போகும்? ஃபோக்கஸ் வழியாக நமக்கு வந்துடும். அடுத்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது. எஸ், நமக்கு எங்கே வருது? இந்த இடத்துல வருது. ஆரோ மார்க்கெல்லாம் போட்டுருக்கோம். சரிங்களா? ஏபினா இந்த இடத்துல என்ன வரும்? A டேஷ் B டேஷ். அதே தான் ரியல் இன்வெர்டட். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே இதுக்கும் வரும். நேச்சுரல் பொசிஷன் எல்லாமே சேம் தான், ஆனால் சைடு மாறும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல V நெகட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்? V நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இங்கே ரியல் அண்ட் இன்வெர்டட் கேஸில் லென்ஸில் நல்லா கவனிக்கணும். லென்ஸில் ரியல் இமேஜ் அப்படின்னு சொன்னால், ரியல் இமேஜ் அப்படின்னு சொன்னோம், ரியல் இமேஜ்னு சொன்னால் V எப்படி இருக்கும்? நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். V எப்படி இருக்கும்? நமக்கு பாசிட்டிவ். அப்படின்னா ரைட் சைடு. அப்படின்னா என்ன? ரைட் சைடு. இன்சிடென்ட் ரேவோட சேம் டைரக்ஷனில் ரைட் சைடில் இருக்கும். ஆனால் மிரரில் எப்படி இருக்கும்? நமக்கு நெகட்டிவ். அப்போ இது அப்படியே இதுக்கு சிமிலராக இருக்கும். எதுக்குப்பா? இப்போ நீங்கள் எஃப்ல வச்சா இன்ஃபினிட்டி, இதுலேயும் நமக்கு இன்ஃபினிட்டி. ரியலாக இன்வெர்டட் தான். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே ரைட். அடுத்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிறீங்க. அந்த ஒரு கேஸ் மட்டும் நம்ம வரைஞ்சி காட்டுறேன். ஏன்னா அது மட்டும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா கவனிக்க வேண்டியது, ரியல் அப்படின்னு சொன்னால் லென்ஸில் நெகட்டிவ், மிரரில் பாசிட்டிவ். எது? இமேஜ் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகே, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ். நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் என்ன, உங்களுக்கு கூட சைன் கன்வென்ஷன் ரெண்டுக்குமே சேமாக இருக்கும், அதனால் தனியாக சொல்ல தேவையில்லைன்னு இருக்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகே ரைட். இப்போ நம்ம இன்ஃபினிட்டியில் வைக்கலாம். உங்களுக்கு தெரியும், சாரி இன்ஃபினிட்டியில் சொல்லியாச்சு. பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸில் வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மிரரில் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ் வைக்கும்போது விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். அப்போது இதுக்கும் டைரக்ட் அங்கே வந்துட்டு பாசிட்டிவ் இருந்துச்சு. மிரரில் விர்ச்சுவல் எரெக்ட் எப்படி இருந்துச்சு? இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓகே, ரைட் சைடு பிஹைண்ட் தி மிரரில் இருந்துச்சு. இந்த இடத்துல லென்ஸில் நமக்கு கண்டிப்பாக எப்படி வரணும்? ஆப்போசிட்டில் வரணும் இல்லையா? நெகட்டிவில் வரணும். பாருங்கள். எஸ், இதான் நமக்கு கூடிய லென்ஸ். ஃபோக்கஸ், போல், சாரி 2F, இதுவும் F, இங்கே 2F. ஆப்ஜெக்ட்னா பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸில் வச்சுருக்கேன். பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் ஃபோக்கஸ் லைட் ரேஸ் பேரலாக போகுது. ஃபோக்கஸ் வழியாக நமக்கு என்ன ஆகுதுப்பா? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்து வந்துட்டு ஃபோக்கஸ் வழியாக நமக்கு என்னாச்சு? ரிஃப்ராக்ட் ஆச்சு. அடுத்து நமக்கு என்ன ஆகுது? ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வருது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல டைவர்ஜ் ஆகுது. டாட்டட் லைன்ஸ் போட்டு பார்க்கும்போது யூ ஆர் கெட்டிங் இமேஜ் இஸ் கெட்டிங் சேம் சைட். இமேஜ் இஸ் கெட்டிங் சேம் சைட். அப்போ இது எங்கே? இந்த மாதிரி லென்ஸை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த லென்ஸை தான் நம்ம வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா? ரீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் இந்த மாதிரி லென்ஸ் தான். எரெக்ட் இமேஜ் கிடைக்கக்கூடிய லென்ஸ் தான். எப்படி இருக்குது? ஸ்மாலான அந்த இமேஜ் உங்களுக்கு பெருசாக மேக்னிஃபை பண்ணி காட்டும். ஓகே, அப்போ தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல V எப்படி இருக்கும்? நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும். சாரி, V வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும். பிகாஸ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. என்ன? சரி, கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி பார்த்தோம். கான்கேவ் மிரர் அண்ட் கான்கேவ் லென்ஸோடது கூட சொல்லிட்டு நம்ம முக்கியமான அந்த நோட்டுக்கு வந்துடலாம். நியூமரிக்கல்ஸ் நான் அடுத்த கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் சொல்லுவேன். சரி, கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்? எக்ஸாமோட ஃபுல் விஷயங்களும் நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். எல்லாமே தேவையானது. படிக்காதவங்களுக்கு கூட என்ன பண்ணிடலாம், இப்போயே இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல்லாக படிச்சிடலாம். சரியா? எல்லாமே நம்ம சொல்கிறோம். டீட்டெயில் ஆனது நம்ம வேறு தனியான வீடியோஸில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம சொல்லியிருப்போம். ஓகே ரைட். சரி பாருங்கப்பா, இப்போ நமக்கு என்ன தெரியும்? கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்கிறது கான்கேவ் லென்ஸுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு சிமிலராக இருக்கும்னு சொன்னோம். கான்கேவ் லென்ஸுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? சிமிலராக இருக்கும். யூ see, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? கான்வெக்ஸ் மிரரா, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அவுட்வர்டா? எஸ், ரெண்டே ரே டயக்ராம் தான். இன்ஃபினிட்டியில் வச்சா நமக்கு என்ன? இன்ஃபினிட்டியில் வச்சா எப்படி வரும்ப்பா? இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். லைட் ரேஸ் என்ன ஆகும்? நமக்கு
away from the focus நமக்கு டைவர்ஜ் ஆகுமா? எஸ், அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். away from the focus நமக்கு டைவர்ஜ் ஆச்சு. இந்த இடத்துல v எப்படி இருக்குது, நமக்கு பாசிட்டிவாக இருக்கா? v வந்து நமக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவ். ஏன், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். ஆனால் லென்ஸில் டைரக்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் வரும்னு சொன்னோம். எஸ், பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கூட லென்ஸ் என்ன லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். பாருங்க ஆப்டிக்கல் சென்டர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டியில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இன்ஃபினிட்டியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இன்ஃபினிட்டியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா லைட் ரேஸ் பேரலாக வருது. என்ன ஆகும், நமக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து எவ்வளவா நமக்கு டைவர்ஜ் ஆயிரும். எஸ், கரெக்டாக அந்த பாயிண்ட் வரையணும். ஒரு பாயிண்ட்லேருந்து எவ்வளவா நமக்கு டைவர்ஜ் ஆகுது. எஸ், எந்த இடத்துல மீட் ஆகுது, ஃபோக்கஸில். சேம் தான், புரியுதுங்களா? ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, சேம் தான். பட் சைட்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறும். அப்போ இதில் விர்ச்சுவல் எரெக்ட்னு சொல்கிறது இதில் பாசிட்டிவ். ஆனால் லென்ஸில் விர்ச்சுவல் எரெக்ட்னு சொல்கிறது நமக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவ். ஓகே, ரைட், சரியா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது, இன்னொரு டயக்ராம் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரியர் வியூ மிரர் அப்படின்னு சொல்கிறத நம்ம படிச்சிருக்கோம். என்ன, பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது ஃபோக்கஸ்குள்ளார தான் நமக்கு வரும் இல்லையா? ஏவே ரைட், பேரலாக வந்து ஏவே ஃப்ரம் தி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ஆப்டிக்கல் சென்டர் இருந்துச்சுன்னா அதே லைனில் இமேஜ் நமக்கு பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸில் வருதா? ஏபி ஏ டேஷ் பி டேஷ்லாம் போட்டிருக்கணும். ஏற்கனவே போட்டதுனால அது தேவையில்லை. லென்ஸில் பாருங்கள் உங்களுக்கு என்ன வருது, இப்போ அதே மாதிரியே சேமான சைடில் நீங்கள் வைக்கிறீங்க. ஓகே, இதான் நமக்கு இருக்கக்கூடிய லென்ஸ். ஆப்டிக்கல் சென்டர் என்ன நமக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ் F, 2F, 1 இங்கே 2 போட்டுக்கலாம். 1 and F2, 2F2. ஓகே, F2, 2F2. இப்போ நீங்கள் எங்கே வைக்கிறீங்க, 2Fல நீங்கள் வைக்கிறீங்க. உடனே 2Fல வச்சா 2Fல வரும்னு இருக்கிற மாதிரி வரைஞ்சிடாதீங்கப்பா, அது கான்வெக்ஸ் லென்ஸு. இது என்ன, கான்கேவ் லென்ஸ். நீங்கள் உடனே வரணும். கான்கேவ் லென்ஸில் பார்த்தா டைரக்ட் ஆப்போசிட். மிரரில் என்ன, கான்வெக்ஸ் மிரர். அப்படின்னு நீங்கள் மிரராச்சும் நல்லா தரவா வச்சுருக்கணும். அப்படின்னா லென்ஸ் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக அதோட ஆப்போசிட்டில் நீங்கள் வரைஞ்சா போதும். லைட்ரஸ் என்ன வருது உங்களுக்கு, பேரலாக வருது. ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அப்போ தான் வரைய முடியும். அது வேறு விஷயம் இருக்குது. ஓகே, ரைட். பேரலாக வந்துச்சுன்னா away from the focus இல்லையா, away from the focus. அடுத்து நமக்கு என்ன, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வந்துச்சுன்னா there is no deviation. ஓகே, எந்த டீவியேஷன் நமக்கு கிடையாது. அப்போ இமேஜ் எங்கே கிடைக்குதுப்பா, you are getting here. இந்த இடத்துல பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ், இந்த இடத்துல பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ். ஓகே, ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ். அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த 2F நீங்கள் எஃப்ல வச்சா உங்களுக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும்னு கேட்பான். இன்ஃபினிட்டியில் கிடைக்கும்னு இருக்கிற மாதிரி அங்கே சொல்லக்கூடாது. அது எதில், கான்வெக்ஸ் லென்ஸில் தான் அப்படி இருக்கும். எஃப்ல வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்பயும் உங்களுக்கு பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு வரும். ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் தான் வரும். பாருங்கள், இப்போ நான் ஒவ்வொரு பொசிஷன் சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கு, இது இன்ஃபினிட்டி. அப்புறம் அப்படியே 1 2 3 அப்படி நீங்கள் கொண்டு வரீங்க. 1 2 3. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கும்போது இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு எங்கே வரும், ஃபோக்கஸில் வரும். இப்போ 1 இங்கே வரும். ஓகே, 2 இங்கே வந்துச்சு, 3 இங்கே வந்துச்சு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஃபினிட்டியிலேருந்து நீங்கள் டுவார்ட்ஸ் லென்ஸ் வரும்போது உங்களுக்கு இமேஜ் எப்படி இருக்கும், அதுவும் டுவார்ட்ஸ் லென்ஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ டுவார்ட்ஸ் டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணணும், இங்கே டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணணும். டிஸ்டன்ஸ் கம்மியாகும், ஆனால் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே நேச்சர் தான் இங்கேயும் வரும். விர்ச்சுவல் எரெக்ட் சேமானது தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லென்ஸில் இருந்து கொஸ்டின் கேட்டால் அவங்க உடனே அந்த மிரர் நினச்சிட்டு அதோட ஆன்சராக எழுதலாம். சைடு பார்க்கணும், டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகே, ரைட். இப்போ முக்கியமான நோட் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு நான் வரேன். என்ன, லென்ஸ் இது வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய மிரர். ஓகே, ஃபஸ்ட்டு மிரர் எழுதிக்கலாம். ஏன்னா மிரர் தான் நம்ம படிச்சிருக்கோம் நல்லா, அதனால் மிரர். இந்த இடத்துல லென்ஸ். மிரருக்கு பாருங்க, u ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். எஸ், இங்கேயும் u நெகட்டிவ் தான், பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல என்ன, விர்ச்சுவல் எரெக்ட் ரியல் அண்ட் இன்வெர்டட் கேஸ் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா v எப்படி இருக்கும் உங்களுக்கு, v வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும் மிரரில். திரும்பி சொல்கிறேன்,
அதே மாதிரியே ரியல் அண்ட் இன்வெர்டட் கேஸ் லென்ஸில் வேறு எதாவது இருந்துச்சுன்னா v உங்களுக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவ். முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, நியூமரிக்கல் போடும்போது தெரிய வேண்டிய விஷயம் அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். அதே மாதிரியே நெக்ஸ்ட் என்ன இருக்குப்பா, யூன்னு சொல்லியாச்சு இதுன்னு சொல்லியாச்சு. ஃபோக்கஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரரில் கான்கேவ் மிரராக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், நமக்கு நெகட்டிவாக இருக்கும். அதே இது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் இதுக்கு சிமிலரானது கான்வெக்ஸ் லென்ஸ் தானே, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் ரைட் சைடு, இதில் நெகட்டிவ் அதில் பாசிட்டிவ். அதே மாதிரி தான் இப்போது கான்வெக்ஸ் மிரராக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அதே மாதிரியே கான்கேவ் லென்ஸாக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஓகே, இது தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதோட நியூமரிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த சைன் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சது, ஃபோக்கஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக. இப்போ கன்வெர்ஜிங் மிரராக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், பிகாஸ் ரைட் சைடில் வரும். டைவேஜிங் மிரராக இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் உங்களுக்கு நெகட்டிவாக வரும், பிகாஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும். இதுதான் முக்கியமான நோட் அப்படின்னு சொல்கிறது. அதே மேக்னிஃபிகேஷன் எந்த மாற்றமும் கிடையாது, சேம் அதே மாதிரி தான். விர்ச்சுவல் எரெக்டாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ரியல் இன்வெர்ட்டடாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, அப்போ மேக்னிஃபிகேஷனில் எந்த மாற்றமும் கிடையாது, ஃபார்முலாவில் தான் மாற்றம். அது நான் ஏற்கனவே ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன, லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா v/uன்னு வரும், மிரரோடதுக்கு -v/uன்னு வரும். அதுக்கு என்ன ட்ரிக்குன்னு இருக்கோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்போ இது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நமக்கு பார்க்கலாம். சரிங்களாப்பா? ஓகே, தேங்க்யூ.